நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பணிகிறேன். வணக்கம். ராஜபுரோகிதரே, எங்கள் ராஜ்யத்திற்கு தம்மை வரவேற்கின்றேன். தாம் வந்த தகவலை கூறுங்கள். அதை கேட்கத்தான் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். எனது அரசர் என கேட்ட உத்தரவின்படி தாம் இருவரிடமும் இத்தகவலை கூறுவதற்கு பெருமை கொள்கிறேன். அவருடைய தவப்புதல்வன் எங்களது இளவரசர் விவாக பருவத்தை அடைந்து விட்டார். பல வருடங்கள் முன்னால் தாம் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற வேண்டிய நேரம் இது. தாம் நற்செய்தியை கொண்டு வந்துள்ளீர்கள் இல்லையா சுவாமி? ராஜபுரோகிதரே, தாம் இவ்விடம் வருகை தந்ததில் மிக்க மகிழ்ச்சி. பார்வதியின் விவாகம் நிச்சயம் நடைபெறும். எப்போது என்பதை பற்றி சற்று ஆலோசிக்க வேண்டியுள்ளது. ஆனால் தாம் இங்கு விருந்தினராக தங்க வேண்டும். எமது இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். பார்வதி, இன்னமும் நீ மகாதேவரை பற்றி எண்ணுகிறாயா? வாழ்வில் ஒரு பெரும் தவறு செய்துவிட்டேன். ரிஷி ததீசி மற்றும் மார்க்கண்டேயரின் ஆசிரமத்தில் உன்னை தங்க வைத்தது. அதனால்தான் உன் மனமானது சதா நேரமும் சர்வேஸ்வரனை எண்ணுகிறது. ஆனால் இப்போது காலம் கனிந்து விட்டது. உன் மனதின் இந்த எண்ணங்களை விரட்டி அடி. உனது விவாகம் விந்தைய நாட்டு அரசரோடு நிகழவிருக்கிறது. ஆனால் உன் விவாக நாளினை ஏன் உன் தந்தை இன்னும் குறிக்கவில்லை என்று தெரியவில்லை. தாயின் தவிப்பை அவர் எவ்வாறு அறிவார்? எனக்கு எத்தனையோ குழந்தைகள் பிறந்தன. ஆனால் அவ்வனைவரில் ஒருத்தியே நிலைத்தாள். அவள் விவாகத்தை காணும் ஆசை எனக்கு இருக்காதா? ஒரு தாயின் கனவுகள் யாது? தம் மகளுக்கு ஒரு இளவரசன் கிடைக்க வேண்டும் என்பது, இல்வாழ்வு நல்வாழ்வாக அமைய வேண்டும் என்பது. கனவுகள் நிறைவேறாமல் நான் இவ்வுலகம் விட்டு பிரிந்து விடுவேனா? தாயே, அவ்வாறு கூறாதீர்கள். என்னால் தம் மனமானது நிச்சயம் புண்படாது தாயே. வாக்களிப்பாயாக. நான் யாரை கூறுகிறேனோ அவரையே விவாகம் செய்வேன் என்று எனக்கு வாக்குத்தா பார்வதி. தமக்கு வாக்களிக்கின்றேன் தாயே. தாம் எனக்காக யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவரையே நான் விவாகம் புரிவேன்.
நாராயண நாராயண. என்ன நேர்ந்தது தேவேந்திரா? ஏன் என்னை இங்கு வரவழைத்தாய்? தேவரிஷி, மாதா பார்வதி தன் தாய் மைனாவதிக்கு வாக்களித்து விட்டார்கள். தாயின் விருப்பத்திற்கு மாறாக விவாகம் செய்ய மாட்டார்களாம். இப்போது என்ன செய்வது? ஏதேனும் உபாயம் உள்ளதா? உள்ளது ஒரே ஒரு உபாயம்தான். நேரடியாக நானே அவ்விடம் சென்று மைனாவதியிடம் இது பற்றி பேச வேண்டும். நான் தமக்கு வாக்களிக்கின்றேன் தாயே. தாம் எனக்காக யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவரையே நான் விவாகம் புரிவேன். பார்வதி, உன் தாய் உன்னிடம் கூறிய வார்த்தைகளை நானும் கேட்டேன். ஒன்றை கூறுகிறேன் பார்வதி, நானும் என் மனதில் நேற்று வரை அவ்வாறே எண்ணியிருந்தேன். பல வருடங்கள் முன்பு நான் கொடுத்த வாக்காகும் அது. நீ எண்ணியதை தவறென்று கூறவில்லை. சிறு வயது முதல் நீ இன்னொருவரை உன் கணவராக ஏற்றுக்கொண்டாய். உன் மனதில் ஒருவர் வியாபிக்க இடமளித்திருக்கிறாய். இப்போது நான் உனக்கு ஆறுதல் வார்த்தை கூறவே இங்கு வந்தேன். நீ எந்த முடிவெடுத்தாலும் சரி, அதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஆனால் இனி என்னுடைய முடிவானது என்னுடைய தாயின் விருப்பம்தான் தந்தையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனால் இனி என்னுடைய முடிவானது என்னுடைய தாயின் விருப்பம்தான் தந்தையே. அவர் யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவரையே நான் மனதார ஏற்பேன் தந்தையே. இதுவே எனது முடிவாகும். பார்வதி, உன் வார்த்தைகளை கேட்டு உனக்கு ஆறுதல் கூற வந்தேன். உண்மையை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நீதானே மகளே சர்வேஸ்வரனை அனுதினமும் ஆராதனை செய்தாய். சிறு வயது முதற்கொண்டே சிவனை உன்னுடைய இதயத்தில் நிறுத்தி அவரை உன் கணவராக ஏற்றாய். பிறகு இன்று என்ன நேர்ந்தது? ஏன் உன் விருப்பத்தை இவ்வாறு மாற்றிக்கொள்கிறாய்? நான் எனது விருப்பத்தை மாற்றிக்கொள்ளவில்லை தந்தையே. சென்ற காலங்கள் வரை நான் உண்மை புரியாமல் இருந்தேன். யுவதியாக இருக்கும் நான் பெண் மட்டுமல்ல, ஒரு புதல்வியும் ஆவேன். இன்று அது விளங்கிவிட்டது. ஏனெனில் எந்த ஒரு மகளும் தன் தாயின் இதயத்தை துயரப்படுத்தி அவர்களை வேதனையுறச் செய்து சுகமாக வாழ இயலாது தந்தையே. என்னை ஈன்றவளின் கண்கள் கலங்குவதை நான் காண இயலாது. ஆகையால் தான் நான் இந்த வாக்கை அளித்தேன். நான் புதல்வி எனும் தர்மத்தை காப்பேன். ஒரு மகள் செய்யக்கூடிய நற்காரியத்தினை செய்திடுவேன். தேவி பார்வதி ஆதிசக்தியின் அவதாரம். இவர்களது ஜனனம் ஈசனோடு ஐக்கியமாகவே நிகழ்ந்தது. அந்த உண்மையினை தேவி பார்வதி உணர நீ வழிவகுப்பாயாக. அகிலத்தின் நன்மைக்காக
ஈசனும் தேவியும் இணைவதில் உள்ள சங்கடங்களை அகற்றுவாயாக. அருகில்தான் அந்த குகை உள்ளது. எந்த குகை தந்தையே? ஈசன் யோக நிலையில் உள்ள குகை. மகளே, மகளே, தவம் செய்ய ஈசன் நம் ராஜ்யத்தை தேர்ந்தெடுத்தது நாம் செய்த பாக்கியம் என்றே நான் கருதுகிறேன். இப்போது நமது கடமை யாதெனில் சர்வேஸ்வரனை நமது விருந்தினராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பணி உனது மூலமாக நிறைவேற வேண்டும் என்பது எனது விருப்பம். மகாதேவர் அன்றாட உண்ணும் உணவிலிருந்து அவர் வாழும் வகையில் அந்த குகையை மாற்றி அமைப்பது வரை அனைத்தையும் நீதான் செய்ய வேண்டும். உமது விருப்பம் புரிகிறது. ஆனால் என் தாய் அதில் விருப்பம் கொள்ள மாட்டார்கள். மகளே, நமது எண்ணத்தால் நம் கடமை தவறிவிடக் கூடாது. வாழ்வில் அனைத்து மனிதர்களும் அவரவர் தர்மத்தை காக்க வேண்டியது அவசியம்தான். புதல்வி என்னும் தர்மத்தை காப்பதில் அதித்தி என்னும் தர்மத்தில் இருந்து நீ தவறிவிடக் கூடாது. மகாதேவர் நமது விருந்தினர். அவரை பேணி காக்க வேண்டும். அதை செய்ய வேண்டியது உனது கடமை. உத்தரவு தந்தையே. எனது கடமையை நான் செவ்வனே செய்து முடிப்பேன். பார்வதி, பால் எடுத்து வந்துள்ளேன். பால் எதற்கு? நான் சமைத்துக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? நான் அதற்காக தான் எடுத்து வந்தேன். இப்பாலை மாவில் கரைத்து நன்கு பிசைந்து அதை சமைத்தால் ருசி கூடும் அல்லவா? சிவன் தவம் செய்யும் சமயத்தில் பாலையோ அல்லது பாலால் செய்த பண்டங்களையோ உண்பதை தவிர்த்திடுவார். இதை உன்னால் எவ்வாறு திட்டவட்டமாக கூற இயலுகிறது? இதை பற்றி யாரேனும் உன்னிடம் கூறினார்களா? யாரும் இதை என்னிடம் கூறவில்லை. ஆனால் அவ்வாறு இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. பார்வதி, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அரண்மனை முழுவதும் நான் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறேன். வா என்னோடு. நீ ஒன்றை அவசியம் காண வேண்டும். எங்கு வர வேண்டும்? வா என்னோடு. உன் விவாகத்திற்காக அழகான நகைகள் எல்லாம் வந்திருக்கிறது. அவற்றையெல்லாம் நீ நேரில் காண வேண்டும் அல்லவா? வா. தாயே, எனக்கு இன்னமும் அதிகம் பணிகள் உள்ளன. எடுத்த காரியங்கள் எதுவும் இன்னமும் முடியவில்லை. தாமே அவற்றையெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து விடலாம் அல்லவா? நான் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நான் அதை எப்போதும் செய்திருப்பேன். அது சரி, நீ இவ்விடத்தில் அப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்னோடு வருவதற்கு உனக்கு இப்போது நேரம் இல்லையா என்ன? அது இல்லை தாயே. தெற்கு திசையில் உள்ள மலையில் ஒரு சன்னியாசியா? சன்னியாசிக்காகத்தான் நீ சமைத்துக் கொண்டிருக்கிறாயா? என் செல்ல மகளான நீ சன்னியாசிக்கு எதற்காக சமைக்க வேண்டும்? வேறொன்றுமில்லை. நான் தந்தையின் ஆணையைத்தான் நிறைவேற்றுகிறேன். உன்னுடைய தந்தை உன்னிடத்தில் தவம் செய்யும் ஒரு சன்னியாசிக்காக சமைக்க சொன்னாரா? காரணம் என்ன? இது அரசருடைய கடமை மட்டுமல்ல, தர்மமும் ஆகும். தன்னுடைய ராஜ்யத்திற்கு வருகை தந்துள்ள தபஸ்விகளையும் சாதுக்களையும் ரட்சித்து அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். எனது தந்தை அந்த தர்மத்தை செய்வதில் என்ன தவறு உள்ளது? நீ கூறும் எந்த விஷயமும் என் அறிவிற்கு எட்டவில்லை. அரசரின் இந்த ஆணையை ஏற்று அதை செய்வதற்கு அகண்ட ராஜ்யத்தில் வேறு எவருமே இல்லையா? அவ்வளவு ஏன், இதை பணிப்பெண்கள் கூட செய்யலாம்.
இருக்கலாம் தாயே, இருந்தாலும் தந்தை. நீ எதுவும் கூற வேண்டாம். நீ இப்போது என்னுடன் வந்துதான் ஆக வேண்டும். ஜெயா விஜயா, கூறுங்கள் மகாராணி. தவம் செய்யும் சந்நியாசிக்கு சமைத்து அதை அவரிடம் கொண்டு சேர்க்கும் பொறுப்பினை நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நினைவில் கொள்ளுங்கள், இக்காரியமானது அரசருடைய ஆணையாகும். இதில் எந்த பாதிப்பும் நேரக்கூடாது, குறை இருக்கக்கூடாது. உணவானது சுவையாகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டும். ஆகட்டும் அரசியே, கவலை வேண்டாம். இதை நாங்கள் செய்து விடுகிறோம். வா மகளே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம் ராஜ்யத்தின் தெற்கு எல்லையில் இருக்கும் மலைப்பகுதியில் ஒரு பழமையான விசேஷமான குகை உள்ளது. தாம் அந்த குகையினை மிக கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். மகாராஜா, நம் ராஜ்யத்தின் மலைகளில் உள்ள குகைகளில் எல்லாம் ஏதோ ஒரு யோகியோ சந்நியாசியோ தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாம் கூறும் சந்நியாசி ஒருவேளை விசேஷமானவரா? அவருக்காக தான் இவ்வளவு ஏற்பாடுகள் செய்கிறீர்களா? அவர் சாதாரண சந்நியாசி அல்ல, அகிலத்திலேயே மகிமை பொருந்திய சந்நியாசி. ஆகட்டும் அரசே, தங்கள் ஆணைப்படியே நடக்கும். ஜெயா விஜயா, தாம் எங்கு செல்கிறீர்கள்? மகாராஜா, நாங்கள் அந்த யோகிக்கு உணவெடுத்து செல்கிறோம். தெற்கு திசையில் உள்ள மலை குகையில் தவம் செய்கிறாரே அவருக்கு. ஆனால் நான் இந்த பொறுப்பினை பார்வதியிடம் அல்லவா ஒப்படைத்திருந்தேன். பார்வதி அரசியாரோடு நந்தவனத்தில் உள்ளார். பார்வதியின் விவாக சம்பந்தமாக அவரோடு ஆலோசிக்க வேண்டும் என்றார். அந்த குகைக்கு உணவு எடுத்து செல்லும் பொறுப்பினையும் அவர்தான் வழங்கினார். என்ன நேர்ந்தது அரசே? நாங்கள் ஏதேனும் தவறு செய்து விட்டோமா? இல்லை இல்லை, எந்த தவறும் இல்லை. இவ்வுணவை திருப்பி எடுத்துச் செல்லுங்கள். இது சம்பந்தமாக அரசியிடம் நான் பேசுகிறேன். செல்லுங்கள். உத்தரவு அரசே. நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீ பர்வதராஜனோடு போர் தொடுக்க எண்ணுகிறாயா? நான் எண்ணவில்லை குருதேவரே. பர்வதராஜனோடு போர் தொடுக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். தாரகாசுரா, பர்வதராஜனோடு போர் தொடுக்க எண்ணுவது உன்னுடைய மூர்க்கத்தனமாகும். பர்வதராஜன் மகாவிஷ்ணுவின் பெரும் உபாசகன். ஒருவேளை நீ அவர் மீது போர் தொடுத்தால் அவரை ரட்சிக்க விஷ்ணுவே மறுக்ஷணம் அங்கு தோன்றிவிடுவார். அங்கு வரும் விஷ்ணு பகவான் தன் சுதர்சன சக்கரத்தை பிரயோகித்தால் தாரகாசுரா, நாலா திசைகளிலும் அழிவு ஏற்படும். ஆனால் அதிலிருந்து நீ பிழைத்து விடுவாய். ஆனால் நமது சேனை அசுரகுலம் அனைத்தும் அழிந்துவிடும். அதனால் என்ன? தாம் அந்த சஞ்சீவினி வித்தையை கொண்டு அழிந்த அசுரர்களை எல்லாம் காப்பாற்றி விடுங்கள். காப்பாற்றலாம் தாரகாசுரா. ஆனால் அழிவை ஏற்படுத்தும் உன்னுடைய அதர்மமான வேலைகளுக்கு என் சக்திகளை நான் பிரயோகிக்க மாட்டேன். நடவாத ஒன்று. பார்வதி, நீ என்னை நிராசை அடைய செய்தாய். ஈசனுக்கு உணவு எடுத்துச் செல் என்று உன்னிடம் நான் கூறினேன். ஆனால் அப்பணியினை நீ ஜெயா விஜயாவிடம் ஒப்படைத்தாய். ஒரு முக்கிய பணிக்காக தாய் என்னை அழைத்து வந்தார்கள் தந்தையே. அவர்களுடைய ஆணையினை என்னால் மறுக்க இயலவில்லை. ஆகையால் தான். தாயுடைய ஆணையை மறுக்க இயலவில்லை என்கிறாய். அதற்காக தந்தையின் ஆணையை ஏற்க தவறிவிட்டாயே. இல்லை தந்தையே, அவ்வாறு கூறாதீர்கள். தாமாவது எனது நிலையை அறிவீர்கள். ஆனால் தாயின் மனதை என்னால் வேதனையில் ஆழ்த்த இயலாத தந்தையே. பார்வதி,
நீ கூறும் வார்த்தைகளில் ஒருவித சங்கடத்தோணி கேட்கிறதே. என்ன நேர்ந்தது? தாங்கள் இப்பொழுது கூறுவதுதான் உண்மை தந்தையே. நான் இப்பொழுது சங்கடத்தில் தான் உள்ளேன். எனது இதயம் முழுவதும் சங்கடத்தில் வியாபித்துள்ளது. எனக்கு பயமாக உள்ளது தந்தையே. பயமா? யாரிடத்தில் உனக்கு பயம்? தெரியவில்லை. நினைவு தெரிந்த நாள் முதல் சர்வமாளும் சர்வேஸ்வரனையே நான் என் கணவராக ஏற்றேன். மற்றொருவரை என் மனமானது ஏற்கவில்லை. ஆனால் இப்பொழுது மகாதேவரை தரிசிக்கலாம் என்று எண்ணினார். அதில் ஏதேனும் ஒரு இடையூறு வந்த வண்ணம் உள்ளது. நான் உண்மையில் அவருக்கு ஏற்றவள் இல்லையா? அவர் என்னை ஏற்பாரா? என்னால் அவருக்கு சங்கடம் ஏற்பட்டு விட்டால்? வேண்டாம் தந்தை, என் இதயமானது அவரை ஏற்க இன்னமும் தயாராகவில்லை. நீ ஏன் அவ்வாறு எண்ணுகிறாய்? அதன் காரணத்தை அறியேன் தந்தையே. என் மனம் மிகவும் கவலை கொண்டிருக்கிறது. எனது சந்தேகங்களுக்கு நான் முதலில் விடை அறிய வேண்டும். யார் எனக்கு விடை அளிப்பார்கள்? அதற்கு விடையளிக்க என்னால் இயலாது. ஒன்றை மட்டும் நம்புகிறேன். பகவான் விஷ்ணுவின் ஆணையானது என்றும் பொய்யாகிவிடாது. மகாதேவரோடு உன் விவாகம் நிச்சயம் நடக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அது திருலோகத்தின் நியதியாகும். ஆகையால் தலை வணங்கி அந்த ஆணையை சிரமேற்கொண்டு ஏற்பேன். அதன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன்.